Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மசாலா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன்ல போகும். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் செய்யறதுக்கு நம்ம நூடுல்ஸை ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அது கூடால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 3 பேக்கெட் சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் எந்த நூடுல்ஸ் எந்த பேக்கெட் எடுக்கிறீங்களோ அதிலேயே கொடுத்துருக்கோம் இத்தனை நிமிஷம் அப்படின்ட்டு அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 3 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தால நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக காய்கறி மட்டும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தேவைன்னா கொஞ்சமாக நல்ல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இதை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக வேணும்னா நீங்கள் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா பொடியாக கிடைக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது முட்டை. அடுத்தால மறுபடியும் அதே பேனில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துருதேன். பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா சின்ன சைஸ் வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துறதேன். சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மட்டும் நார்மலாக வதக்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்னு வேண்டாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடால பச்சை பட்டாணி வேக வச்சது ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணினா நீங்கள் வேக வைக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துடலாம். அப்படி இல்லைனாக்கி வேக வச்சுக்கோங்க. அது கூடால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறி ஒரு 50% மட்டும் வெந்தால் போதும். அதுக்கப்புறமா இதில் மசாலா அந்த நூடுல்ஸில் இருக்கும்ல மசாலா, நான் 3 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்ததுனால 3 பேக்கெட் அந்த மசாலா நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தால இந்த மசாலா சேர்த்து நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நூடுல்ஸ் பிய்யாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மெதுவாகவே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.